வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. நீட் தேர்வு தொடர்பான வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைதிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக மீனவர்களுக்கு 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். 2024-2025 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொருளாதார வல்லுநர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொருளாதார வல்லுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வு தொடர்பான வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் மற்றும் அது தொடர்பான படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. இதன் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இந்த தேர்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றனர். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் சர்ச்சை உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டின் தீவிரத்தின் அடிப்படையிலேயே மறுதேர்வை நடத்துவதா இல்லையா என்று முடிவு செய்யப்படும் என முந்தைய விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இது தொடர்பாக மத்திய அரசு இன்று தாக்கல் செய்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வு முடிவுகளின் தரவுகளை வைத்து சென்னை IIT நடத்திய ஆய்வில் அசாதாரண சூழல் ஏதும் இல்லை என்பது தெரிய வருகிறது. நிகழாண்டுக்கான மருத்துவ கலந்தாய்வு ஜூலை மாதம் 3வது வாரத்தில் தொடங்கி 4 கட்டங்களாக நடைபெற உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வு முகமை மற்றும் மத்திய அரசு பதில்களை தாக்கல் செய்துள்ளனர். ஆனால் சில மனுதாரர்களுக்கு அதன் நகல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அரசின் விளக்கத்திற்கு அவர்களின் பதிலையும் எதிர்பார்ப்பதால் வரும் 18ஆம் தேதி ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைதிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கடந்த 3 ஆண்டு விடியா திமுக ஆட்சியில் கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், கடத்தல்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள் போன்றோர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தன் கையில் இருக்கும் அதிகாரம் நிரந்தரமானது என்ற இருமாப்போடு இம் என்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம் என்ற ரீதியில் வழக்குகள் போட்டு கைது செய்யும் அராஜகம் நாள்தோறும் அரங்கேறி வருகிறது என்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளில் ஒருவரான திருச்சி சாட்டை துரைமுருகன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களுக்காக பொய் வழக்கு புனைந்து இந்த அரசு கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் அவர் மீதான வழக்குகளை திரும்பப் பெற்று அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுக்கு 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து 76 விசைப்படகுகளிலும், கோட்டைப்பட்டினத்தில் இருந்து 196 விசைப்படகுகளிலும் மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அதில் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த செல்வகுமாருக்கு சொந்தமான விசைப்படகில் 5 பேரும், மணிகண்டனுக்கு சொந்தமான விசைப்படகில் 4 பேரும் மற்றும் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த கலந்தர் நைனா முகமது என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 4 பேரும் என மொத்தம் 3 விசைப்படகுகளில் 13 பேர் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர்.
அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன் பிடித்ததாக கூறி 13 பேரையும் சிறைப்பிடித்ததோடு அவர்களது 3 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களையும் விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைதான 13 மீனவர்களை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது மீனவர்கள் 13 பேருக்கும் வருகிற 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆவின் நுழைவு வாயில் முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தொடர் படுகொலைக்கு ஆளாகும் தலித் தலைவர்கள் செயற்பாட்டாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அரசியல் படுகொலைக்கு ஆளான கே ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு வழக்கறிஞர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பாரதி செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எடுக்க வேண்டும், முறையான நீதி விசாரணை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ யார் சம்பந்தப்பட்டிருந்தாலோ அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு அரசு ஏற்காவிடில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என வழக்கறிஞர் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். போக்சோவில் கைதான ஆசிரியர்களை விடுவிக்க கோரி திருவள்ளூர் ஆவடி சாலையில் பள்ளி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டையில் செயல்படும் அரசினர் ஆதி திராவிடர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வரும் மாணவிகளிடம் ஒரு சில ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக சீண்டியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கும் புகார்கள் சென்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 1ஆம் தேதி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் செவ்வாப்பேட்டையில் உள்ள பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தினார். அப்போது அங்கிருந்த சில மாணவிகள் கணித ஆசிரியர் ஜெகதீசன், அறிவியல் ஆசிரியர் பிரேம்குமார் ஆகிய 2 பேரும் மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அறிக்கை பெறப்பட்டதை தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் மூலம் உறுதி செய்யப்பட்டு 2 ஆசிரியர்களை தற்காலிக பணியை நீக்கம் செய்து உத்தரவிட்டனர். இதனையடுத்து 2 ஆசிரியர்களையும் காவல்துறையினர் போக்சோவில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே 2 ஆசிரியர்களை போக்சோவில் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவள்ளூர் ஆவடி சாலையில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2 ஆசிரியர்களும் மாணவிகளின் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் என்றும் வேண்டுமென்றே அவர் மீது பொய்யான புகார் கொடுத்து போக்சோவில் கைது செய்து இருப்பதால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மாணவிகள் கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்களின் கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனுக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என காவல்துறையினர் மாணவிகளிடம் கூறிய நிலையில் மாணவிகள் அனைவரும் புகார் மனுக்களை எழுதி கொடுத்துவிட்டு போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். குடியாத்தம் பிரம்மாஸ் பள்ளியில் நடைபெற்ற மாணவர்களின் தேர்தலில் மாணவிகள் வாக்களித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் RS சாலையில் உள்ள பிரம்மாஸ் வித்யாலயா பள்ளியில் மாணவர்களின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்கள் வாக்களித்து தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுத்தனர். மேலும் கலை மற்றும் கலாச்சார குழு, விளையாட்டு குழு, சுற்றுப்புற தூய்மை குழு அனைத்திற்கும் குழு அமைக்கப்பட்டு குழு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களின் பதவியேற்பு விழா பள்ளி தாளாளர் செந்தில்குமார் தலைமையிலும் பள்ளி நிறுவனர் ஹேமா செந்தில் முன்னிலையும் நடைபெற்றது. விழாவில் பிரம்மாஸ் பள்ளி குழுமத்தின் தலைவர் செந்தில் கலந்து கொண்டு தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தமிழ் எழுத்துக்களை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதில் இருபால் ஆசிரியர்கள், மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பழைய குற்றால அருவியில் தடுப்பு வேலி அமைத்ததை போன்று குற்றாலம் பேரருவியில் ஆர்ச்சை ஒட்டி வேலி அமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான பழைய குற்றாலத்தில் விபத்தை தடுப்பதற்காக தடுப்பு வேலி அமைக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் அதே போன்று குற்றாலம் பேரருவியில் ஆர்ச் அருகே தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது போன்ற தடுப்புகள் அமைத்தால் விபத்துகள் நடைபெறாத வண்ணம் பாதுகாக்க முடியும் என தெரிவித்த சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பேரருவியில் ஆர்ச் அருகே தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர்.
ராணிப்பேட்டை அருகே செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசி வரும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நகர காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜா அசேன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன், அக்ரவாரம் பாஸ்கர், கோடீஸ்வரன், உத்தமன், VC மோட்டு கணேசன், வழக்கறிஞர் பிரசன்னா உட்பட பலர் கலந்து கொண்டு பாஜக அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருத்தணி அருகே முட்புதரில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற இளைஞரை மிரட்டி தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறித்து சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த திருவாலங்காடு ஒன்றியம் நெம்மலி காலனியை சேர்ந்த ரவியின் மகன் லோகேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் திருத்தணி முருகன் மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு சென்றார். இந்நிலையில் அங்குள்ள பார்க்கிங்கில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழிக்க அப்பகுதியில் உள்ள முட்புதர் அருகே லோகேஷ் சென்றார். அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத 2 வாலிபர்கள் லோகேஷ் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவர் அணிந்திருந்த தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறித்து சென்றனர். இது குறித்து லோகேஷ் திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் மதியரசன், துணை ஆய்வாளர் ராக்கி குமாரி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் மூலம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருத்தணி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்த விக்னேஷ், அமிர்தாபுரம் பகுதியை சேர்ந்த மகிதரன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த பட்டா கத்தி, லோகேஷின் தங்கச்செயின் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட விக்னேஷ் மீது ஏற்கனவே திருத்தணி காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடி அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்து 8 ஆடுகளை கடித்துக் கொன்ற மர்ம விலங்கை பிடிக்க 3 கேமராக்கள் பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் பழைய வாணியம்பாடி பகுதியை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் அதே பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான நிலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை நடத்தி வருவதுடன் 22 ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்றிரவு பண்ணையில் புகுந்த மர்ம விலங்கு நிலத்தில் பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஆடுகளில் 8 ஆடுகளை கடித்து கொன்றது. இது குறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த ஆடுகளை கடித்துக் கொன்றது சிறுத்தையாக இருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஆடுகளை கடித்துக் கொன்ற மர்ம விலங்கு என்ன என்பது குறித்து கண்டறிய அப்பகுதியில் 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் முகாமிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் மாலை கட்டும் தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தை சேர்ந்த சாந்தகுமார் என்பவர் மங்களத்தில் பூ மாலை கட்டும் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தனது நண்பரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு திருவண்ணாமலை பூ மார்க்கெட்டிற்கு தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சாந்தகுமார் பூ வாங்க சென்றார். பூ வாங்கிக் கொண்டு மங்களம் புதூர் ஏரிக்கரை பகுதியில் சென்றபோது பலத்த மழையில் எதிரே வந்த வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சாந்தகுமார் திருவண்ணாமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போது உயிரிழந்து விட்டார். இது குறித்து மங்களம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நாகர்கோவிலில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார். உலக அளவில் பெருகி வரும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினம் உலகளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தொடங்கிய உலக மக்கள் தொகை நாள் விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாணவர்கள் பங்கேற்ற இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நீதிமன்ற சாலை வழியாக சென்று பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் நிறைவடைந்தது. ஊர்வலத்தில் தாய்நாட்டின் மொத்த பயன்பாடு, குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலம், போதிய பிறப்பு இடைவெளி, திருமணத்திற்கு ஏற்ற வயது, ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், பெண் சிசு கொலையை தடுத்தல், தாய்சேய் நலம் பாதுகாத்தல் போன்ற கருத்துகள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி சென்ற மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அண்ணாமலை தவறான கருத்துக்களை பரப்பியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடியில் தெற்கு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இன்று மக்களுக்காக உழைக்கும் காங்கிரஸ் கட்சியை அதன் மாநில தலைவராக இருக்கும் எங்களுடைய செல்வ பெருந்தகையை நீங்கள் அனாவசியமாக பேசுவதும் தரக்குறைவாக பேசுவதும் நிப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையை இங்கே காங்கிரஸ் தொண்டர்கள் விட்டிருக்கிறாங்க. நீங்க மற்றவர்களை கை காட்டும் முன் உங்கள் கட்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் கட்சியில் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்கள். உங்கள் தலைவர் எப்படி இருக்கிறாங்க, அமித்ஷா என்ன இந்த கேஸ்ல ஜெயிலில் போனாரு அப்படிங்கெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய கட்சியிலே எப்படி கேஸ்ல உள்ளவங்க இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க, இதெல்லாம் சொன்னா பெரிய லிஸ்டே வரும். அதனால நீங்க ஐடி மீடியா வச்சும் இந்த ஐடி செல்லை வச்சுக்கிட்டும் நீங்க பொய் குற்றச்சாட்டுகளையும் பேரை இழிவுபடுத்தும் நோக்கத்திலையும் பொறாமை குணம் கொண்டும் வன்மத்துடனும் இந்த மாதிரி செய்யும் செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை இனிமேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆத்தூரில் இருசக்கர வாகனத்தில் பெண்ணுடன் வந்த வாலிபர் சூப்பர் மார்க்கெட் கடையின் வெளியே நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த பேக்கை திருடி செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட கண்ணாடி மில் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் காமராஜர் சாலையில் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் வழக்கம் போல் கடையில் தனது பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு தேவையான மளிகை பொருள் வாங்குவதற்காக பிரதான சாலையில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பொருட்களை வாங்க கடையின் உள்ளே சென்றார். பொருட்களை வாங்கி கொண்டு வெளியே வந்து பார்த்தபோது தனது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பேக் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் தனியார் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளரிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்தார். அப்போது கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது ஒரு பெண்ணுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சூப்பர் மார்க்கெட்டின் முன்னால் இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பேக்கில் பணம் இருக்குமோ என்ற எண்ணத்தில் பேக்கை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதனிடையே மெக்கானிக் வெங்கடேசன் பேக்கில் பணம் ஏதும் வைக்கவில்லை எனவும் வாட்டர் கேன் பிளாஸ்டிக் மட்டும் இருந்ததாக தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணி அண்ணா சிலை, காந்தி சிலை, கொசமட தெரு, பெரிய தெரு, தேரடி வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியாக தேரடி வீதியில் உள்ள அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் எதிரே நிறைவு பெற்றது. விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்ததை கண்டித்து கோவை உக்கடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என விமர்சித்துள்ள பாஜக அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதன்படி கோவை உக்கடம் வள்ளியம்மை பேக்கரி அருகில் அண்ணாமலை தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமை துறையின் மாநில செயலாளர் இமயம் ரஹ்மத்துல்லா தலைமையிலும் காங்கிரஸ் கட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் சங்கர், சரவணகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிக்கந்தர், கோட்டை இஸ்மாயில், மீன் அபு, கனி, அப்துல்லா ரஹ்மான், விஷ்ணு, பைசல், தாஜா, ஆயில் ரியாஸ், அனிபா, நாசர், ஆரிஸ் மைதீன், உசேன் மற்றும் மாவட்ட பகுதி வார்டு மகளிர் அணி ஆட்டோ தொழிற்சங்கம் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு பாஜக அண்ணாமலைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ரயில்வே துறையின் பெரம்பூர் கேரேஜ் ஸ்டோரில் ரயில் பெட்டிகள் தொழிற்சாலையின் முக்கிய குடோனில் தீப்பற்றி எரிந்ததில் ரயில்வே சிக்னல் கேபிள் ஒயர்கள் தீயால் கருகி நாசமாகியது.
சென்னை அயனாவரம் ICF சதன் ரயில்வே துறையின் பெரம்பூர் கேரேஜ் ஸ்டோரில் ரயில் பெட்டிகள் தொழிற்சாலையின் முக்கிய குடோனில் இன்று காலையில் திடீரென மளமளவென தீப்பற்றி எரிய தொடங்கியது. உடனே ரயில்வே துறை அதிகாரிகளான மத்திய சென்னை மாவட்ட அலுவலர் ராபின் கேஸ்ரோ, வடசென்னை மாவட்ட உதவி அலுவலர் சூரிய பிரகாஷ் ஆகியோர் தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்ததின் பேரில் கொளத்தூர், வியாசர்பாடி, தண்டையார்பேட்டை, செம்பியம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து 8 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுதந்திர போராட்டத்திற்கு அரும்பாடுபட்ட முதல் தமிழகத்தை சேர்ந்தவர் வீரர் அழகு முத்துக்கோன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகேயுள்ள அழகு முத்துக்கோன் திருவுருவச் சிலை மற்றும் அவரது திரு சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாள் தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் மிக முக்கியமான நாள் எனவும், சுதந்திர போராட்டத்திற்கு அரும்பாடுபட்ட முதல் தமிழகத்தை சேர்ந்தவர் அழகு முத்துக்கோன் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். இந்த நேரத்தில் பதிய வைக்கிற அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்ததில் என்னுடைய பாக்கியமாக இன்னைக்கு நான் கருதுகிறேன். அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற எதுவும் கேட்கணுமா கேளுங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவுக்காக மாலை அணிவிக்க வந்திருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷமுமே நம்ம அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தும். இந்த முறை நான் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறேன். எனவே இது என்னுடைய பாக்கியமாக இந்த நாளை நான் கருதுகிறேன். கலைஞரை பற்றி பாடியதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்கிறீர்கள் என்றார். நானும் பாடுகிறேன், முடிந்தால் என்னை கைது செய்து பாருங்கள் என்று சென்னை எழும்பூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். மாவீரன் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழும்பூரில் உள்ள அழகு முத்துக்கோனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் பேர் இனத்தின் வீரமிகு வரலாற்றின் மிகப்பெரிய வழித்தடமாக திகழ்ந்தவர் அழகு முத்துக்கோன் எனவும், அழகு முத்துக்கோன் மறைவின் நாள் தெரியாத காரணத்தினால் அவரது பிறந்த நாளே நினைவு நாளாக கொண்டாடப்படுகிறது எனவும், தாய் தமிழ்நாடு யாருக்கும் அடிமைப்படக்கூடாது என போராடியவர் எனவும், அன்னை நிலத்தில் ஒரு பிடி மண்ணை கூட ஆங்கிலேயர் எடுத்துவிடக் கூடாது என்றும், தாய் மக்கள் யாருக்கும் அடிமையாக விடக்கூடாது என்றும் போராடியவர் எனவும், அடிமை வாழ்வை விட சுதந்திர சாவு மேலானது என கூறியவர். பீரங்கி துப்பாக்கியை எதிர்த்து வாளையும் வேலையும் வைத்து போராடியவர். ஆங்கிலேயர்களுடைய துப்பாக்கியின் தோட்டா தமிழர்களின் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என கர்ஜித்தவர் அழகு முத்துக்கோன் என நாம் தமிழர் சீமான் தெரிவித்தார். மேலும் சாட்டை துரைமுருகன் கலைஞரை பற்றி தவறாக பேசியதற்காக கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் என்ன இறை தூதரா, இயேசுவா, பகவான் கிருஷ்ணனா என சீமான் கேள்வி எழுப்பினார். இருக்கின்ற எங்களுடைய வீர பெரும்பாட்டனார் அழகு முத்துக்கோன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று தமிழர் மரபு பிறந்த தினத்தை கொண்டாடுவதில்லை, அவர்கள் நினைவு தினத்தைத்தான் போற்றுவோம். ஆனால் வரலாற்றில் எங்களுக்கு கெடுவாய்ப்பாக எங்களுடைய பாட்டன்கள் பூலித்தேவன், அழகு முத்துக்கோன்றவர்களுடைய மறைவு நாள் என்று வரலாற்றில் எங்களுக்கு குறிப்பில்லாததனால் அவர்களுடைய பிறந்த தினத்தையே தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் நாங்கள் கொண்டாடுகிறோம். அதிலே இன்று எங்களுடைய பாட்டனார் அழகு முத்துக்கோனுடைய பிறந்த தினம் என்று இந்த நிலம். நெய்வேலி அருகே ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த மேல் பாப்பனாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள வெற்றி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நேற்று காலை கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கி முதற்கால பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் மேலத்தாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது தெளித்தனர். அதன் பின்னர் விநாயக பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். இனி வருவது உலக செய்திகள்.
பிலிப்பைன்ஸில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சுல்தான் குடாரத் மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.5 இருந்து அதன் பின்னர் 7.1 உயர்ந்ததாக பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலோர நகரமான பாலிம்பாங்கிலிருந்து தென்மேற்கே 133 கிலோமீட்டர் தொலைவில் 722 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் மிண்டானாவோ நகரிலும் டவாவோ ஆக்சிடென்டல் உள்ளிட்ட இடங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததை அடுத்து அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. நீட் தேர்வு தொடர்பான வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைதிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழக மீனவர்களுக்கு 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.